வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த பாபா யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கனவுல வந்த பாபான்னு லாஸ்ட் டைம் நான் ஒரு பட்டர்ஃப்ளையை வச்சு வீடியோ போட்டிருப்பேன். அந்த பாபாவை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க. அந்த பாபா தான் இவர். இவர் பேர் பார்த்திங்கன்னா ஷாஹின்ஷா பாபா. இந்த ஷாஹின்ஷா பாபா எப்படி வந்தார்னா, என்னோட கனவுல இப்போ இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க இல்லைங்களா? இதே மாதிரி தான் 2 வாட்டி வந்தார். பேசலை, எதுவுமே பண்ணலை. இந்த ஃபோட்டோ எப்படி காட்டுறாரோ அதே மாதிரி தான் வந்தார். ஆனால் இவர் ஷாஹின்ஷா பாபான்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாதுங்க. இவர் யார் என்னன்னு தெரியலையே, யாருன்ட்டு நானும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட் நான் எப்போவுமே வண்ணாரப்பேட்டைக்கு துணி எடுக்கிறதுக்கு போவேன் வீராஸ்கிட்ட. அப்போ போகும்போது ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி இருந்தது. அந்த தள்ளுவண்டி கடைக்கு பின்னாடி பேக் சைடு இந்த ஃபோட்டோ இருந்ததுங்க. இந்த ஃபோட்டோவை நான் பார்த்தோன்னே நான் துணி எடுக்க போனேன். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா ஆட்டோக்கார அண்ணா அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, நான் இங்கே இறங்கிக்கிறேன்ட்டு இறங்கிட்டு அந்த தள்ளுவண்டியில் நான் டிஃபன் போட்டு வச்சுருந்தாங்க. போயிட்டு அவர்கிட்ட ஒரு அண்ணா இருந்தார். அந்த அண்ணாக்கிட்ட கேட்டேன், இவர் யாருன்னு இந்த ஃபோட்டோவை பார்த்து கையை காமிச்சு கேட்டேன். எதுக்குமா கேட்குறேன்னு அவர் கேட்டார். அந்த அண்ணா கேட்டார். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இவர் யாருன்னு கேட்டேன். இவர் பேர் ஷாஹின்ஷா பாபாமான்னாரு. ஷாஹின்ஷா திருப்பி கேட்டேன், எனக்கு வாயில் அந்த பேர் வரல. ஷாஹின்ஷா பாபாமா பூதூரில் இருக்கார், ரெட் ஹில்ஸ் கிட்ட போகணுன்னு சொன்னார். ஏம்மா கேட்குறேன்னு கேட்டார். அண்ணா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடய கனவில் 2 வாட்டி வந்தாருண்ணா. ஆனால் இவர் பேர் என்ன, ஊர் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நான் இப்போ யதார்த்தமாக நான் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது இந்த போஸ்டரை பார்த்தேன். அதோடு தான் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன்னா, ஏன்னா அப்படியே பார்த்தாரு அந்த அண்ணன் ஒரு மாதிரி. என்னம்மா சொன்னேன்னு கேட்டார். என்னம்மா சொன்ன, திரும்பி சொல்லுன்னு கேட்டார். கனவில் வந்தாரான்னு கேட்டார். ஆமாண்ணா எனக்கு 2 வாட்டி கனவில் வந்தார் இந்த இவர். என்ன நாங்கள் எத்தனை வருஷமோ இங்கே டிஃபன் கடை போட்டிருக்கோமா, எங்கள் கனவுலலாம் வர மாட்டேங்கிறாரு, உன் கனவில் வந்திருக்காருன்னா பெரிய விஷயமானாரு. அப்படிங்களா அண்ணான்னு. இவர் பூதூரில் தாம்மா இருக்கார், ரெட் ஹில்ஸ் கிட்டே போனீங்கன்னா பூதூர், அந்த ஊர் பேரே பூதூர் தாம்மா. இவர் சாய்பாபாவுக்கு முன்னாடி தான் கும்பிட்ருக்காங்கம்மான்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும்னா, சாய்பாபா தான் நான் கும்பிட்றேன், சாய்பாபா தான் நான் கோயில் கட்டி வச்சுருக்கேன், பாபாவுக்கு கோயில் கட்டி வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அந்த அண்ணா சொன்னார், உன் கனவில் இவர் வந்திருக்காருன்னா இவரையும் கும்பிடுமா, இவரும் பாபா மாதிரி தான், இவருக்கு வியாழக்கிழமை பூந்தி ரோஜாப்பூ பன்னீர் ரோஸ் வச்சு கும்பிடுமா, உனக்கு நல்லாயிருக்கும், நல்ல ஊதுபத்தி நல்லா வாசனையாக காமிச்சு சாம்பிராணிலாம் போட்டு வியாழக்கிழமை கும்பிடுமா, நல்லாயிருக்குன்னாரு. நான் தொடர்ந்து இப்போ ஒரு 3-4 வாரமாக கும்பிட்டுருக்கேன். அது கும்பிட்டதுனால தான் அந்த பட்டர்ஃப்ளை என் கண்ணு முன்னாடி வந்தாரா என்னன்னு தெரியலங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவரை கும்பிட்றது. ஏதாவது ஒரு சின்னது ஏதாவது ஒன்று வேணும்னா கூட இவரை சொன்னோம்னா உடனே அதை நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி இருக்குது. உண்மையிலே நல்லா. ஆனால் இவர் கோயிலுக்கு நான் இது வரைக்கும் போனதே கிடையாதுங்க. கண்டிப்பாக சந்தர்ப்பம் வரும்போது நான் ஒரு வாட்டி போகிறேன், வீடியோ எடுத்து போடுறேங்க. நன்றிங்க.